அப்படி நான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நான் என் பிள்ளையை தேடி நடத்தி கொண்டு இருக்கும்போது எனக்கு புலனாய்க்கார டெலிஃபோன் எடுப்பினேன். எங்கே நிற்கிறீங்க, இன்றைக்கு என்ன ப்ரோக்ராம்? நான் சொன்னேன், இப்போ நான் எழும்பியிருக்கிறேன், சூரியன் என்ன உதிக்கிறான்னு உங்களுக்கையில் எனக்கு தெரியல, உதிச்ச போதே என்ன ப்ரோக்ராம்னு சொல்லி நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன். இனி நாங்கள் போராட்டம் நடத்திக்கல உடனே புலனாய்க்கார வந்து எங்களை வீடியோ எடுப்பினேன். அதுக்காண்டி நான் பயந்துருக்கே இல்லை, வீடியோ எடுப்பினேன், தாராளமாக எடுத்தேன். நாங்கள் போய் சொல்லி பாருங்க, எங்களோட உறவுகளை தேடி தான் நாங்கள் நிற்கிறோம். இப்படியே தொடர்ந்து இராணுவ அச்சுறுத்தல் அடிக்கடி எனக்கு வந்து கொண்டிருக்கோம். அடிக்கடி தொடர்ச்சியாக இருந்து கடந்த 22ஆம் ஆண்டு இதே ஒரு பங்குனி மாதத்தில் இந்த ஒரு நிகழ்வு ஒன்று எனக்கு நடந்தது. என்னென்னா, நான் முன்னுக்கு நின்றுட்டு நிற்கும்போது எங்களோட வீடு நோக்கி இந்த இராணுவம் பச்சை காக்கி சட்டை உடுப்போடு நிற்கிறேன். நான் அவையிலே எந்த வீட்டை பார்த்து கொண்டு நிற்கிறேன்னு சொல்லி நான் அங்கேருந்து வந்தேன். நான் வந்து உண்மையை உள்ளுக்குள்ளே வந்து கேட்டை பூட்டி போட்டு நின்றுக்கல, திரும்பவும் அவையில் என்னையை பார்க்க நான் உடனே இந்த ஃபோனில் எடுத்தேன். ஃபோனில் இருக்க உடனே வந்துட்டேன். ஏன் படத்தை அழிக்க சொல்லி நானுக்கு அப்போ உன்னைய சுடுவோம் கொள்வோம். நான் என்னையை சுட்டாலும் பிறகு அழைக்க சொல்லி நான் கடைசி நான் நெட் பாவிக்க, நான் என்னையை நெட் பாவிக்க சொல்கிறதுக்கு நீ யார்? என்னை அச்சுறுத்தினாள். நான் உடனடியாக நான் சொன்னேன், நான் ஜூவனுக்கு போகிறேன், வேணுமெண்டா வா கொழும்புக்கு இல்லைன்ட்டு உடனே வலிக்கிட்டு நான் கொழும்புக்கு போனேன். கொழும்பில் போய் நின்று நான் அது பிறகு அங்கே உள்ள மனித உரிமை ஆணைக்குழுக்கு அறிவிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துனிக்கலாம். அதுக்கிடையில் இந்த தலைவி இங்கே உள்ள மனித உரிமை ஆணைக்குழுக்கு அறிவித்து பிரச்சனையை சொல்லியிருக்கிறா, இப்படியாண்டு. பிறகு நான் திருப்பி வந்து பிறகு இந்த எவிடன்ஸ் எல்லாம் அவையிலே காட்டி மனித உரிமை ஆணைக்குழுவில் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த ஸ்டேட்மெண்ட். எனக்கு எந்த உயிர் போகிறதா இராணுவத்தால் தான் பிறகு இது இராணுவம் தான் பொறுப்பு, சர்வதேசத்துக்கு இராணுவம் தான் பதில் சொல்ல வேணுமென்று மனித உரிமை ஆணைக்குழுக்கும் நான் என்னுடைய லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துருக்கிறேன். இந்த பாருங்க ஒரு பொம்பளை ஒரு தனியை எனக்கே இந்த கெதியண்டா மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதற்காரணமாக தான் இந்த நாட்டில் நாங்கள் எதிர்பார்க்குற சர்வதேச பொறிமுனையை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுடைய தீர்வு கிடைக்க வேணுமென்றதுக்காக எங்களுக்குள்ள நியாயம் கிடைக்கணும். ஒரு சும்மா இருந்த மனிதன் சாகிறதுக்கு சட்டம் இல்லை அவருக்கு. ஒரு மனிதன் இயற்கையாக சாகலாம், செயற்கையாக சாகிறதுக்கு இவனுக்கு படைச்ச கடவுளுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறோம். சும்மா நின்றவனையெல்லாம் சுட முடியுமா? இன்றைக்கு சர்வதேசம் தான் சொன்னது பொது மன்னிப்பு பிறக்க எல்லோரும் சரணடையுங்க. சரணடைச்சவர்கள் எங்கே போயிட்டினா? சர்வதேசம் தான் சொல்லப்பட்டது பொது மன்னிப்பு வழங்கப்படும், எல்லோரும் சரணடையுங்கள். சரணடைந்தவர்கள் எங்கே?